உள்ள தூண் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. அது கருப்பு அம்மா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை செய்து பூஜை செய்து கொண்டு வந்தவா. யார் வித்தது? காணிக்காரத்தான் நம்பி அப்போ 5 ரூபா படி. 5 ரூபா படியா? காணி அன்பளிப்பு திருமதி அருளம்பலம் பூமணி அவர்களின் ஞாபகம். பாம்பு இருக்கு கோட்டுக்குள்ள. இப்போ பாம்பு இருக்கு. இருக்கு. ஜே மண்கும்பான் GTM ஸ்கூல். இதில் வேறுங்க தென்னம்பிள்ளை எல்லாம் வச்சிருக்கேன். மினித்தாண்டி பிடிங்கி ஒரு இடத்துல வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. கோயில் வந்து இப்போ தான் கிட்டடி இல்லாமல் வந்து கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து புது கோயில். இது வந்து இந்த மண்கும்பானூருக்கு தண்ணி சப்ளை பண்ணுற டேங்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்கும்பானில் நிற்கிறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மணலால் நிறைந்த பிரதேசம். முந்தி பார்த்தீங்கன்னா மணல் திட்டுக்கள் எல்லாமே இருந்தாங்க. காலப்போக்கிலே நீங்கள் அழிச்சிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கெல்லாம் அந்த காலத்தை வித்தவே இல்லாமல் மண்ணுகளை அப்படி வந்து வித்து இப்போ பார்த்தீங்கன்னா நோமல் சமதரியாவே வந்துட்டு இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கையில் வச்சிருக்கீங்க. இந்த ஊருக்கு வந்து வீடு கட்டுறா இப்போ வெளியேரியில் இருந்தால் மண் கொண்டு வரீங்க. அப்படி ஒன்று கொண்டு வந்து விட்டுட்டீங்க. முந்தி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இங்கே இருந்தால் மற்ற இடங்களுக்கு மண்ணுகள் போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிடங்கள்லேருந்து இங்கே மண்ணுகள் எல்லாம் வருது. என்ன மண்ணோட விலையும் கூட்டிட்டேன்னு இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து மண்கும்பானை சுற்றி தான் வீடியோ எடுத்து கொண்டு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டில் மாட்டில் ஒரு ஐயா கொண்டு வந்தாங்க. சொல்லுங்க. வண்டில் மாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்களை ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 வண்டில் மாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்களை கொண்டு போனேன். என்ன அதெல்லாம் பார்க்கங்களுக்கு கிடைக்குமோ? எங்களுக்கு பார்க்க கிடைச்சது. என்ன இப்போ இல்லாமல் லே மாஸ்டர் டிராக்டர்லாம் கொண்டு போறீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வண்டில் மாட்டில் பார்த்தீங்கன்னா மண்ணை கொண்டு போகிறோம். ஏன்னா 20 கொண்டு போனது நாங்கள் பார்த்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டா தான் இப்படி உள்ள தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கோயில்கள் இருந்தது. அந்த கருப்பாச்சி அம்மன் கோயில் சொல்லி அம்மன் கோயில் இருந்தது. அது கருப்பு அம்மா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பூஜை செய்து கொண்டு வந்தவா. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கருப்பாச்சி அம்மாண்ட கோயில் சொல்லி கருப்பாச்சி அம்மன் கோயில் வந்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய வரலாறுகள் அவங்க இருக்குது. நிறைய கோயில்கள் இருக்குது. என்ன சொல்றது, அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தாங்க. நிறைய இடங்களை பார்த்துட்டாங்க. மண்கும்பானை நீங்கள் பார்க்கணும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கல. அதோட மண்கும்பாண்ட முக்கியமான தொழில் வந்து நகைக்கடை. நிறைய பேர் நகைக்கடை எல்லாம் வச்சுக்கிறேன். டவுன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அண்ணன் கேட்டால் நான் மண்கும்பானை தான் எனக்கு நகைக்கடைக்காரெல்லாம் சொல்லிக்கிறேன். அப்படி பார்த்து நகைக்கடைக்காரெல்லாம் மண்கும்பானை ஆக்கல. என்ன சரி, நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தாங்க. நான் நிற்கிற ரோட் வந்து மண்கும்பானுக்கு போகிற ரோட் தான். இதான் வந்து மண்கும்பான் போகிற ரோட். இந்த பாதை வந்து பண்ணையிலேருந்து ஊர்காவத்துற ரோட் போகிற வழியில் தான் இந்த பாதை வருகுது பாருங்க. அதாவது மண்டதீவு மற்றது எல்லப்பட்டியெல்லாம் தாண்டி வரைக்கும் இதில் ஒரு ரோட் ஒன்று வரும், மண்கும்பான் போகிற ரோட். இப்போ நாங்கள் இந்த ரோட்டுக்கெல்லாம் போக போகிறோம். இதில் வந்து ஒரு குட்டி கோயிலும் இருக்குது பாருங்க. சரி வாங்க இந்த ஊருக்குள்ளே போவோம். இது வந்து போட் ஒன்று போட்டுக்கிட்டேன். அறிவித்தல் வேலணை பிரதேச சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இடம். தொடர்ந்து போகிறோம். வெட்ட வழி என அப்படியே எங்கால ஒரு கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கு நம்ம பாருங்க. சிவாங்க அந்த கோயிலையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். இதில் பார்த்ததோ நல்ல வடிவான கோயிலோட கட்டினோம். தொடர்ந்து போய் நாங்கள் பார்க்கணும். ஒரு அழகான கோயில். என்ன இந்த கோயில் பேர் வந்து கருப்பாத்தியம்மன் கோயில். சிவாங்க உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம் என்ன மாதிரி இருக்குன்னு கோயில். நான் முதல் வரைக்கும் வந்து ஒரு காவாசி கட்டின நிலைமையில இருந்தது. இப்போ வந்து ஒரு அரைவாசி கம்ப்ளீட் பண்ணிட்டினா. செய்வாங்க இப்படி உள்ள போய் என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடக்குன்னு பார்த்து கொண்டு வருவோம். உள்ள தூண் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து வசந்த மண்டபம். இந்த முதல்ல ஒரு பழைய கோயிலாக இருந்திருக்கு பாருங்க. அந்த கோயிலை தான் அப்படி பெருசாக கட்டி கொண்டிருக்கணும். இது வந்து கருவறை. சரி வாங்க அப்படியே கோயிலை சுற்றி பார்த்து கொண்டு வருவோம்.
இங்கே வந்து வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. வணக்கம். ஓகே என்ன இல்லை இங்கல வாடா இல்லாட்டி பின்னால. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க. எவ்வளோ காலம் பழமையான கோயில்? இது 100 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். 120 வருஷத்துக்கிட்ட வரும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் யாப்பில் வரலாறு இருக்குது. அப்படி தான் 120 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இது வந்து ஆரம்ப காலத்துலேயே ஒரு ஓலைக்கொட்டில் இந்த ஆலமரத்துக்குள்ளே போட்டு ஒரு கருப்பாச்சி தான் அதை வந்து ஆதரித்து வந்ததால் அவருக்கு வந்த பேர் தான் கருப்பாச்சி. ஆதரித்ததால் கருப்பாச்சி அம்மன் பேர் வந்தார். இவ வந்து முத்துமாரியம்மன் கோயில். அப்போ இது இப்போ கனகாலங்களுக்கு பிறகு இந்த இதுகளெல்லாம் முடிஞ்சு கனகாலத்துக்கு பிறகு எல்லாம் கட்டிடம் எல்லாம் பழமையாக கிடந்தபடியாக இப்போ வந்து ஒவ்வொருத்தட்ட தனிப்பட்ட பங்களிப்பாலையும் பொதுவாய் காசுகள் சேர்த்து செய்கிறதாலையும் இப்போ வேலை வந்து ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ இன்னும் நியாயமான வேலை திட்டங்களுக்கு எங்களுக்கு காசு தேவையாக கிடக்கு. காசுகள் வர வேண்டியும் கிடக்குது, காணாமலும் கிடக்குது. முற்று முழுதாக இப்போ முடிக்கிறோன்னா 4 கோடி ரூபா தேவை. இப்போ எங்களுக்கு இப்போ அந்தளவு வசதி இல்லை. அதெல்லாம் இந்த கோயில் இப்போ பாலஸ்தானம் பண்ணி 4 வருஷமாக அப்படியே ஈடுபட்டு கொண்டு போகுது. இவ்வளோ கட்டி முடியும் இவ்வளோ ஃபுல்லாக கட்டி முடிய ஒரு 15 கோடி ரூபா முடியும். 15 கோடி? 15 கோடி. நாங்கள் எங்கட இப்போ நடக்கிற திட்டத்தின்படி முழுக்க கட்டி முடிகிறோன்னா 15 கோடி முடியும். என்ன மாதிரி உதவிகள் வந்து ஒவ்வொரு பகுதியாய் இப்போ ஒவ்வொரு இந்த மணிக்கோரன் 2 கட்டுப்படுது. அது ஒரு ஆள் கட்டுது, மற்றது ஒரு ஆள் கட்டுது. இந்த பிள்ளையார் ஒரு ஆள் கட்டுது, முருகன் ஒரு ஆள் கட்டுது, நவம்பரான் ஒரு ஆள் கட்டுது. இந்த மூலஸ்தானம், அத்த மண்டபம், மகா மண்டபம் ஒரு குடும்பம் கட்டுது. தரிசன மண்டபம் ஒரு ஆள் கட்டுது. அதே மாதிரி மடப்பள்ளியில் ஒரு தொகுதி வந்து ஒரு ஆள் கட்டுது, மற்ற தொகுதி இன்னொரு ஆள் கட்டுது. அதெல்லாம் பிரித்து தான் கட்டிங்களா? எல்லாருக்கும் அதில் கேட்டால் அந்த துண்டை கொடுத்து அப்படியே செய்கிறோம் அவைகள் மூலமாக. சில வேலைகள் இந்த இப்போ வந்து தூணுகள் போட்டு எல்லாம் ஒவ்வொரு தூணுக்கு தந்துருக்கு. அதே மாதிரி இனி பிளாட் போடுறதுக்கு தான் எங்களுக்கு வந்து இப்போ காசுகள் தேவையாக கிடக்கு. அதுகளெல்லாம் இப்போ நாங்கள் வந்து ஆக்கள்கிட்ட காசுகள் கேட்டுக்கொண்டு செய்கிறோம். இது இப்போ 4 வருஷம் ஆச்சு பாலசாமி பண்ணி, இன்னும் 1 வருஷத்தால் கும்பாபிஷேகம் செய்யணும். அப்போ கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஃப்ளாட் போடுறதுக்கு உதவிகள் வந்து காணாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த வருஷம் முடிஞ்சிருமா? இந்த வருஷம் முடிகிறேன்டா காசு தானே பிரச்சனை எங்களுக்கு. இப்போ காசுகள் வந்து எங்களுக்கு பெருமாக இருந்தால், எல்லாரும் உதவி செய்வனாக இருந்தால் எங்களுக்கு இந்த வருஷத்துக்கே நாங்கள் வேலையை முடிச்சிடுவோம். இது வந்து இப்போ 120 வருஷம் பழமையான கோயில்ன்றீங்க. அந்த யுத்த காலத்தில் இந்த கோயில் என்னமா இருந்தது? யுத்த காலத்தில் வந்து இந்த மக்களையெல்லாம் 2006ஆம் ஆண்டு காப்பாற்றின இந்த கோயில் தான். சகல மக்களும் வந்து யுத்தத்துக்கு இதுக்குள்ளான் வந்திருந்து ஒரு ஃபாதர் வந்து எடுத்துக்கொண்டு போய் அவரை மக்களை வெளியேற்றி போட்டு அவர் போய் தான் இந்த அல்லப்பட்டிக்குள்ளே சேர்த்தவர், ஜிம்ரோன் ஃபாதர்னு சொல்லி. அவ்வளோ மக்களும் இதுக்குள்ளான் இருந்தேன் இந்த கோயிலுக்குள்ள. அந்த ஆலமரத்துல எல்லாம் செல்பீஸ் எல்லாம் கிடக்குது. தாண்டு பார்க்கலாம்னா இப்போ மூடிட்டேன்னு வரையா. நாங்கள் முதல்ல ஏறி பார்க்கல இருந்தது. இப்போ ஆலமரம் மூடிட்டு வரையா ஏறி பார்க்கலாம். அதுக்கு பாம்பு இருக்குது கொட்டுக்குள்ளே. இப்போ பாம்பு இருக்கு? இருக்குங்களோட செட்டிகள் எல்லாம் கிடக்கு. சரி, நீங்கள் தலைவர் என்ன? சரி, ஓகே. நன்றி ஐயா. என்ன பேர் உங்களுக்கு? சிவானந்த ராசா. எத்தனாம் வட்டாரம் எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? 4ஆம் வட்டாரம். 4ஆம் வட்டாரம் என்ன? ஓகே, சரி. நாங்கள் வந்து மண்கும்பான் ஊருக்கு வந்துட்டோம். பாருங்க, முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடு ஒன்று கட்டியிருக்கீங்க பாருங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா மண்கும்பான் முருங்கை உற்பத்தி நிலையம் இருக்குது. வந்து மண்கும்பான் முருங்கை உற்பத்தி நிலையம், மண்கும்பான் சௌபாக்கியா உற்பத்தி சங்கம், 4ஆம் வட்டாரம் மண்கும்பான். என்னென்னா இங்கே வந்து முருங்கை, அதாவது முருக்கங்காய் வந்து ஃபேமஸ். மண்கும்பான் முருக்கங்காய்ண்டா சந்தையில் வந்து சரியான விலை தான் போகுது. 1500 1600 கிட்ட போகுது ஒரு கிலோ முருக்கங்காய். வந்து என்னத்துக்குண்டா இங்கே வந்து அப்படியே முருக்க மரம் தோட்டம் வச்சு எல்லாம் இங்கே வந்து அறுவடை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதால் முருக்க மரம் இங்கே ஃபேமஸ். சரி வாங்க, இப்படி நாங்கள் ஊரையும் சுற்றி பார்த்து வந்துருக்கோம். இப்படி இங்கே வீடுகளை பாருங்க இப்படி இருக்கு. இதில் குட்டி குட்டி வீடுகள் எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, இதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு. வீட்டை போய் பார்த்து கொண்டு வருவோம்.
இந்த வீட்டை பாருங்க என்ன நிலைமையில் இருக்குண்டு. இப்படி நிறைய தென்னைகள் எல்லாம் இருக்குது பாருங்க இந்த இடத்துல. மறுபடியும் இந்த வீட்டை பாருங்க. இது வந்து சாமியாரை. இதில் வந்து மாடுகள் தான் வாழுது போல். ஃபுல்லாகவே மாட்டு எருவாக இருக்குது. பாருங்க மாட்டு வண்டியில் போகுது. மாட்டு வண்டியில் பாருங்க எரு கொண்டு போயினோம். மாட்டு எரு கொண்டு போயினோம். இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான் இருக்குது பாருங்க. எல்லா வீட்லையும் தென்னை மரம் இருக்குது. துளசி பிரைவேட் லிமிடெட். சரி, அது பெரிய கம்பெனின்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்குது பாருங்க. இது வந்து இந்த மண்கும்மானூருக்கு தண்ணி சப்ளை பண்ணுற டேங்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து எது பறிக்க போயினோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாந்தோப்பு உருவாக்கினவன் நினைக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து தென்னைகள் மாமரங்கள் எல்லாம் நட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த சைட் ஃபுல்லாகவே நிறைய மாமரங்கள் நட்டுருக்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம் நட்டு வச்சிருக்கணும். இங்காலி பக்கம் ஃபுல்லாக மாமரம் நட்டு வச்சிருக்கணும். மண்கும்மானில் வந்து இப்படி ஒரு இடமா, இப்படி ஒரு 10-15 வருஷத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாந்தோப்பாக மாறிடும். அப்படி எங்களை பாருங்க ஒரு சின்ன மரம் தான். அதில் வந்து மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. எருவை கொட்ட போகிற ரங்கள் பாருங்க. முன்பக்கம் உயர்த்தி விட முடியால கொட்டப்படும் என்ன. ஆனால் என்ன கொஞ்சம் முதுகி இருக்கிறபடியா நம்ம வலிக்கு தான் அப்படி போகணும். அண்ணா இங்கே இது பறிக்கிறார். உங்களுக்கு இப்படி ஏதும் ஞாபகங்கள் இருந்துச்சு, நினைவுகள் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. ஏன்னா இதுவாங்க இந்த பண்ணையம் பாப்போம் இப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து வேறு அழகழகான பூக்கள் எல்லாம் பூத்துருக்குது. நல்ல ஒரு பெரிய பண்ணை தான் பாருங்க. இப்படி இங்கே மாடு எல்லாம் நிற்கிது. இங்கே கொஞ்சம் தென்னை மரம் எல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. நல்ல பெரிய பண்ணை தான் இது. இதில் பாருங்க தென்னம்பிள்ளை எல்லாம் வச்சிருக்கேன். மினி தண்ணி பிடுங்கி ஒரு இடத்துல நடுவினா இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டு பாருங்க. சரி, நாங்கள் இப்படி
வெளியில் போய் ஊரையும் சுற்றி பார்ப்போம். வணக்கம் வணக்கம் ஐயா. தமிழ் தானே? தமிழா ஐயா? தமிழ் தானே? சிங்களமா? வணக்கம் சொல்ல வணக்கம் சொல்ல வேணும். வணக்கம். வணக்கம் ஐயா. முந்தைய ஐயா இங்கே மணல் திட்டுகள் எல்லாம் இருந்ததா என்ன அந்த காலத்தில்? இப்போ எல்லாம் இல்லையோ? இப்போ இல்லை. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? முந்தைய எப்படி இருந்தது? முந்தைய ஒரே மனதானே எல்லாம் விற்று எல்லாம் நீங்க வித்து போயிட்டு போட்டினமா? ஐயா நீங்க வித்துனீங்களா? நாங்கள் விற்கிறோம். ஐயா யார் வித்தது? காணிக்கார விற்றா நம்பி அப்போ 5 ரூபா அப்படி. 5 ரூபா படியா? ஒரு லோட் மண் 5 ரூபா. அப்பேக்க அந்த காலத்தில் இப்போ ஒரு லோட் மண் 1 லட்சம் ரூபா சொல்லுவாங்க. இப்போ என்ன மாதிரி ஊர் இருக்கு? இப்போ நல்லதாக இருக்குது. முன்னேற்றம் என்ன மாதிரி? முன்னேற்றம் குறைவு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஐயா முன்னேற்றம் என்னமா இருக்கு? ஐயா என்ன இருக்கிறோம் வெள்ளங்களும். ஐயா என்ன வேலை செஞ்ச நீங்கள்? நாங்கள் காமஞ்சு நாங்கள் இங்கே என்னம்மா விவசாயம் முதல் செஞ்ச நீங்கள்? தோட்டம் விளைச்சல் என்ன மாதிரி? விளைச்சல் என்னம்மா விவசாயம் செஞ்ச நீங்கள்? கண்டுகள் என்ன கண்டுகள்? கோயிலை கண்டு தான். கோயிலா நீங்கள் அதிகம் வேணா? கண்டு முருங்கை வைக்கிறவே இல்லை என்ன? இப்போ முருங்கை வைக்கிறோம். முருங்கை வைக்கிறோம். முருங்கை நல்லபடியாக வருது என்ன? ஓ புதுசு புதுசுண்டு வரும் என்ன? என்ன மாதிரி முருங்கையில் எவ்வளோத்துக்கு இங்கே போகுது? இந்தியாவில் என்ன காய்க்கிறவங்க இல்லை. இப்போ என்ன 700 ரூபா 800 ரூபா. இடையில ஒரு விலைவரி போனது இல்லை? 2000 ரூபா 2500 ரூபா கிட்ட போனது. இப்போ கொஞ்சம் காலம் இங்கே இப்போ காய்க்கிற மழையோட பெரிய இங்கே தான் விளையுதுன்றாலும் இங்கே தானோ விலை? விளையும் இங்கே தான் சரியான விலை தான். இங்கே விளையுதுன்றீங்க? இங்கே விளைச்சல்னா இப்போ குறைவு வந்து ஐயா விளையிற டைம் விளையாடுறதான் இங்கே ஆரம்பத்தில் வந்து இந்த ரோட்டால் வந்து இந்த ரோட்டால் போகணும். நான் அந்த ஃபார்ம் வரைக்கும். இப்போ நாங்கள் வந்து இந்த ரோட்டால் போக போகிறோம். சரி வாங்க நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். மாலை நேரம் சூரியனை பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல வடிவா சூரிய பகவான் உதிக்கிறார் என்ன பாருங்க. வரவேற்று இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பாருங்க இதில் கோயில் ஒன்று இருக்குது. பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச வீடும் இருக்குது பாருங்க. பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச எஸ்எஸ் ஒன்று நேம் போட்டிருக்கலாம். போய் நாங்கள் கோயிலுக்குள்ளே பார்த்து கொண்டு வருவோம். நண்பர் முதலாவதாக போகிறேன். குழந்தை போகுமா அடி வாங்கினா இவர் போய் வாங்க. இல்லை கிணறு இருக்குது பாருங்க. இதான் வைரவர் கோயில். மேலே வைரவர் வீட்டை பார்த்ததும் தொடர்ந்து போய் நாங்கள் மூலஸ்தானத்தை பார்க்கலாம். என்ன கோயில் வந்து இப்போ தான் கிட்டடி இல்லாமல் வந்து கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறோம். என்ன இது வந்து புதுக்கோயில். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு புது கோயில். என்ன கிட்டடியில் தான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். பாருங்க இதில் அந்த கட்டின இந்த இதால் பாருங்க பஸ் ஒன்று போகுது. யாழ்ப்பாணம் மூர்காதுரை பஸ் இதால் போகுது பாருங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டையும் பார்த்து கொண்டு வருவோம். இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. மழை காலத்தில் வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கெல்லாம் போகும். பார்க்கவே தெரியுது பாருங்க. இதில் வந்து ஒரு கான் இருக்குது. இப்போ தண்ணி ஏறிச்சுன்னா இந்த வீட்டுக்கால போய் தான் போகும். அதால் வந்து இந்த வீட்டில் இந்த ஆக்கள் ஒருத்தரும் இல்லை. விறகெல்லாம் வச்சிருக்கலாம். இதில் பாருங்க சிங்களத்தில் எழுத்தெல்லாம் இருக்கணும். ஆமிக்காரங்கள் இருந்திருக்காங்க போல இந்த வீட்டில். பாருங்க அடுப்புக்குள்ளே வந்து வேப்ப மரம் முளைக்குது.
இது பார்த்திங்கன்னா சாமி அறை. வீடுகளை பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்காண்டு. இதில் வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். அப்படி இதில் பாருங்க நிறைய முருக்க மரம் எல்லாம் நட்டு உண்டாக்கி வளர்த்து கொண்டிருக்கணும். ஏன்னா இங்கே வந்து முருக்க மரம் ஃபேமஸ்ன்றதுல இங்கே நிறைய முருக்க மரங்கள் நட்டு வச்சிருக்கணும். நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு கோயில் ஒன்று வருகுது. இந்த கோயிலில் பேர் வந்து சிவகாமி அம்மன் கோயில். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆலமரம் மட்டும் இருக்குது. வெயில் நேரம் வந்து இதில் இருக்க நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு பின்னாலே வந்து அதாவது ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. அதாவது பழைய முன்பள்ளி ஒன்று இருக்குது. இந்த முன்பள்ளி வந்து இப்போ வேறு இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சிருக்கணும். சரி வாங்க இதையும் பார்த்து கொண்டு போய் அந்த இடமாற்றப்பட்ட முன்பள்ளியையும் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற இதுகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இல்லாமல் உடஞ்ச நிலைமையெல்லாம் கிடக்கு முழுக்கணும். இதில் பாருங்க பலசரக்கு கடை ஒன்று இருக்குது. பெட்டி கடை ஒன்று இருக்குது. போக போக சூரியன் நல்லா மறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ சரியாக டைம் வந்து 6:12. அப்படி இங்கால பாருங்க முருக்க மரம் எல்லாம் பூத்து இருக்குது. காய்க்கிற டைம் வரப்போகுது தானே. நிறைய இடத்துல வந்து முருக்க மரம் தான் இருக்கு பாருங்க. போகிற ரோட் சைட்லேயே வந்து ஒரு குட்டி கோயிலும் இருக்குது பாருங்க. நாங்கள் வந்து நேராக போகிறோம். நேராக போனால் ஒரு ஸ்கூல் ஒன்று வரும். அந்த ஸ்கூலையும் பார்த்துக்கொண்டு நான் உங்களுக்கு சொன்னேன் வந்து அதில் ஒரு பழைய முன்பள்ளி ஒன்று இருக்குண்டு. அந்த முன்பள்ளியும் வந்து அங்கே புதுசாக கட்டியிருக்கணும். அதையும் காட்டி கொண்டு வரேன். அப்படியே இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. யா மண்கும்பா நாத்தாக்கா பாடசாலை. மண்கும்பான் GTM ஸ்கூல். இதான் வந்து ஸ்கூல் டவுல் பார்க்க. இது வந்து கிரேட் 5 வரைக்கும் தான் இந்த ஸ்கூலில் இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் தானே அதில் ஒரு பழைய ப்ரைமரி ஸ்கூல் இருக்குண்டு, அதாவது சிறுவர் பாடசாலை. அது வந்து இங்கே இருக்குது. வாங்க அதையும் போய் பார்த்து கொண்டு வருவோம். இப்போ நான் இந்த சிறுவர் பாடசாலைக்கிட்ட வந்துட்டேன்.
வாங்க போய் பார்த்து கொண்டு வருவோம். மேலே வேறுங்க புறா எல்லாம் நிற்குது கூடு கட்டி. இதில் வந்து பாருங்கள் காணி அன்பளிப்பு திருமதி அருளம்பலம் பூமணி அவர்களின் ஞாபகார்த்தமாக 2019 இக்காணி பிள்ளைகளால் மண்கும்பான் விநாயகர் முன்பள்ளி அமைப்பதற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இதன் வந்து இந்த ஸ்கூல் சிறு சின்ன பிள்ளை இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க எவ்வளோ முருக்க மரம் இருக்குண்டு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டி ரோட் பாருங்க. இது வந்து விநாயகர் சனசமூக நிலையம் இருக்குது. பாருங்க அந்த ஒன்றுமே இல்லாத அளவுக்கு எவ்வளோ பெரிய கதவு போட்டிருக்கீங்க வண்டு பாருங்க. இங்கேருந்து பார்க்க மண்கும்பான் பிள்ளையார் கோயில் தெரியுது பாருங்க. ரோட்டால் இந்த மண்கும்பான் பிள்ளையாரை பார்த்து கொண்டு போகிறதே இன்னொரு அழகாக இருக்குன்னு பாருங்க. மண்கும்பான் பிள்ளையார் காட்டுத்தானே வேணும். நாங்கள் மண்கும்பானுக்கு வந்தால் மண்கும்பான் பிள்ளையார் கோயில் காட்டுத்தானே வேணும். அதான் கூட இப்போ நாங்கள் மண்கும்பான் பிள்ளையார் கோயிலுக்கு வந்துருக்கோம். வேணும் பாருங்க நல்ல வடிவாக இந்த வாசல் பாருங்க. இதுதான் வந்து மண்கும்பான் பிள்ளையார் கோயில். பெரிய கோபுரம் என்ன நல்ல பெரிய கோபுரம், நல்ல அழகாக இருக்குது இந்த கோபுரம். புதுக்கோட்டை டைம் வந்து இது லைட்டுகள் எல்லாம் எரியுது பாருங்க. என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்க லைட்டுகளை பார்த்து. வந்து ஒரு பொழுது வர்ற டைம், அதாவது ஒரு 5 மணி 6 மணி போல் இங்கே வந்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மறையிறது அவ்வளோ அழகாக தெரியும். அதையும் பார்த்து கொண்டு அப்படியே சாமியை தரிசனம் செஞ்சு கொண்டு போகலாம்.